Hi students, today we are going to learn second unit of social 5 landforms. 5 வகையான நிலங்களை பற்றி இன்னைக்கு நம்ம social classல பார்க்க போகிறோம். Okay, 5 landforms. What do you mean by 5 landforms? 5 வகையான நிலப்பகுதிகள். Let us see one by one. So let us see the physical features and landforms of Tamil Nadu. So let me take one pencil here, okay, to highlight the things. Okay, so in the solar family, what do you mean by solar family? So our sun, earth, moon and all of the sun and all of the 9 planets makes the solar family. Okay, so solar family na சூரிய குடும்பம். சூரியனும் அதை சுற்றி கிரகங்கள் சுற்றி வருது இல்லையா, பூமி, சந்திரன், நிறைய துணைக்கோள்கள்லாம் சுற்றி வருது. தட் இஸ் நோன் அஸ் சோலார் ஃபேமிலி. ஸோ அதில் ஏர்த் வந்து எத்தனாவது பிளானட்டாக இருக்குது? ஏர்த் வந்து நம்ம சோலார் ஃபேமிலியில் 3rd பிளானட்டாக இருக்குது. ஓகே, இட் ஹேஸ் ஆக்சிஜன் அண்ட் டெம்பரேச்சர் டு லிவ். ஸோ மற்ற பிளானட்லலாம் ஆக்சிஜனும் டெம்பரேச்சரும் இல்லை, பட் அவர் எர்த் ஹேஸ் ஆக்சிஜன் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ ஒன்லி வி ஆர் லிவிங் ஹியர். அதனால தான் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எர்த்தில் இருக்கும். தேர்ஃபோர் வி கால் த எர்த் அஸ் பயோஸ்பியர். பயோஸ்பியர்னு அதனால தான் எர்த்தை சொல்கிறோம். ஸோ மற்ற பிளானட்ஸில் என்ன இல்லை? ஆக்சிஜன், டெம்பரேச்சர் இல்லை. டெம்பரேச்சர் இருக்குது, ஆக்சிஜன் இல்லை. பட் அவர் பிளானட் ஹேஸ் ஆக்சிஜன் அண்ட் டெம்பரேச்சர், மாடரேட் டெம்பரேச்சர் டு லிவ். அதனால தான் நம்மலாம் இங்கே இருக்கோம். ஓகே, இந்த எர்த் இஸ் சரௌண்டட் பை 3 ஸ்பியர்ஸ். ஸோ நம்ம எர்த்தை என்ன வந்து சரௌண்ட் பண்ணி இருக்கு, சுற்றி இருக்கு? லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். ஸோ நம்ம எர்த்தை சுற்றி என்னென்ன இருக்குது? லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். நிலப்பரப்பு இருக்குது, நீர்ப்பரப்பு இருக்குது, அப்புறம் காற்று இருக்குது. நிலம், நீர், காற்று நம்ம எர்த்தில் இருக்குது. Okay, so these are the 3 spheres that is surrounded by, that surrounds the earth. Okay kids, okay, next pass on to the next slide. So here 5 elements of nature. இயற்கையில் இருக்க 5 வகையான பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. These are known as 5 elements of nature. What are they? Let's see one by one. First one is land. Land na enna? நிலப்பகுதி. Water. Water na நீர் பகுதி. Okay, land தானே நிறைய இருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம். Water, sea, pond, pool and rivers. ஆறுகள், குளம், குட்டை, கடல், இதில் எல்லாம் என்ன இருக்குது? Water. Air. ஸோ நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இருக்கா? ஸோ அவர் அட்மாஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் ஏர். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன். ஓகே, ஸோ மெனி ஏர் ஆர் ஸோ மெனி கண்டென்ட்ஸ் ஆர் இன் ஏர். சரியா? ஏர்னா என்ன? காற்று. தென் த நெக்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஃபயர். ஃபயர் தெரியும் இல்லையா? நெருப்பு. ஸோ நெருப்பில் இருந்து தான் நம்மளுக்கு என்ன வருது? ஹீட் வருது. ஸோ நெருப்பில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? உணவெல்லாம் சமைச்சு சாப்பிட்றோம். நம்ம பாடியில் டெம்பரேச்சர் இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாது. ஓகே, ஃபயர். அண்டு ஸ்கை. ஸ்கைனா என்னது? வானம். ஸோ நம்மளோட பூமி வந்து, பூமியில் எத்தனை இருக்குது? 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இயற்கையான எலிமெண்ட்ஸ். என்னென்ன? வாட் ஆர் தே? லேண்ட், வாட்டர், ஏர், ஃபயர் அண்ட் ஸ்கை. ஓகே, தீஸ் ஆர் த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். இந்த 5 எலிமெண்ட்ஸ்னால தான் நம்ம பாடியும் ஆயிருக்கு. ஓகே, எர்த்லேயும் இருக்குது, நம்ம பாடியும் வந்து மேடப் ஆஃப் தீஸ் 5 எலிமெண்ட்ஸ். லேண்ட், வாட்டர், ஏர், ஃபயர் அண்ட் ஸ்கை. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பாடியிலே இருக்குது. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ லேண்ட். First, in this lesson we are going to only see about the among the 5 elements we are going to see the land only. ஸோ நம்ம 5 எலிமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? லேண்டு, வாட்டர், ஏர், ஃபயர், ஸ்கை. அதில் லேண்டை பற்றி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். we are going to learn about the land. ஸோ வாட் ஆர் த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேண்டுன்னு பார்க்க போகிறோம். சரியா? depending on the physical features of land, the land is divided into how many things?
6 types. Okay, how many types? It is divided into 6 types. என்னென்ன டைப்ஸாக பிரிச்சிருக்கோம்? The landforms of தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் என்னென்ன landforms இருக்கு? Mountains இருக்கு. What do you mean by mountains? மலைகள். And தமிழ்நாடு consists of forest. What do you mean by forest? காடுகள். And plain. Plain as சமவெளிகள். மலைனா எப்படி இருக்கும்? உயரமாக இருக்கும். ஓகே, plain means சமவெளி, தரை, தரைப்பகுதி இருக்கு இல்லையா, that is known as plain. Then seashore, கடல் இருக்கா? So தமிழ்நாடு has seas also, seashore also, கடல், கடற்கரை இருக்கு. And dry land. Dry land means பாலைவனம், பாலைவனங்களும் இருக்கு. அங்கே ட்ரை அப்படின்னாலே எந்த ஒரு பசுமையான பொருட்களையும் அங்கே பார்க்க முடியாது. ஓகே, so what are the different types of land in Tamil Nadu? So mountain, okay, mountain, forest, plain, seashore and dry land. Okay, என்னென்ன இருக்கு? mountain மலைகள், forest காடுகள், plain சமவெளி, seashore கடற்கரை பிரதேசங்கள், dry land பாலைவனம். ஓகே ஓகே, இந்த ஃபைவ் டைப்ஸை பற்றி தான் we are going to see. இந்த லெசனில் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த லேண்டில் யார், எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க, வாட் தே ஆர் டூயிங், வாட் தியர் ப்ரொஃபஷன் இஸ், அவங்களோட தொழில் என்ன, வாட் ஆர் தியர் ஹேபிட்ஸ். ஓகே, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 5 லேண்ட்ஸை பற்றி தான், லேண்ட் ஃபார்ம்ஸை பற்றி தான் ஒவ்வொன்றா we are going to see. ஓகே, one second. Okay, the first one is mountains. So இங்கே ஒரு mountain பார்க்குறியா நீ? Mountain means this highest place. பெரிய பாறையினால ஆயிருக்குல்ல, இது எப்படி இருக்கு? உயரமாக இருக்கு. Okay, so mountain is a large geographical area that rises above the surrounding land with peaks. பாரு எவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ லேண்ட் வந்து இங்கே கீழே இருக்கு. ஸோ லேண்டை விட இது எப்படி இருக்கு? ஹைட்டாக இருக்கு. ஓகே, mountain is a large geographical area that rises above the surrounding land with peaks. மலை உச்சி அது இருக்கு. The mountain and its surroundings are known as குறிஞ்சி land. ஸோ இந்த மாதிரி மலைப்பகுதிகளை எப்படி சொல்கிறாங்க? அந்த லேண்டை குறிஞ்சி லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம் இஸ் மவுண்டெயின்ஸ். மவுண்டெயின்ஸ்னால் என்னன்னு தெரியுதா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும்? நிலப்பகுதியை விட மேலே உயரமாக இருக்கும். ஓகே, இதை எப்படி சொல்கிறாங்க? குறிஞ்சி லேண்ட். இட் இஸ் known as குறிஞ்சி லேண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the theme of this land. Okay, ஸோ இந்த லேண்டில் யார் வந்து பீப்புள்ஸ், எந்தெந்த பீப்புள்ஸ் இருக்காங்க, வாட் தே ஆர் டூயிங், we are going to see. ஸோ their deity is முருகன். ஓகே, and what do you mean by theme? Theme means it deals with God, who is the God, people, occupation of the people, and what are the plants they are growing, and what are the animals they take care of, and musical instrument. அங்கே என்ன மக்கள் இருக்காங்க, அவங்களோட தொழில் என்ன, என்ன பயிர் செய்கிறாங்க, என்ன அனிமல்ஸ் விலங்குகள் வளர்க்குறாங்க, விலங்குகள் பறவைகள் என்ன இருக்குது, அப்புறம் என்ன இசைக்கருவிகள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி சொல்கிறது தான் தீம். தீம் வந்து நான் என்ன தீம்னா, வாட் யூ மீன் பை தீம்? இட் டீல்ஸ் வித் த deity, people, occupation, plant, flower, animal, bird and musical instrument. Okay, so their deity is முருகன். ஓகே, இந்த பிக்சரில் பாரு, இந்த பிக்சர்லையும் இருக்கு. அண்ட் பீப்புள், who are the people? அங்கே இருக்க பீப்புளில் எப்படி கால் பண்ணுவாங்க? குறவர், குறத்தியர். ஸோ திஸ் ஒன் குறவர், குறத்தியர். அப்போ மலைவாழ் மக்களை எப்படி சொல்கிறாங்க? குறவர், குறத்தியர். குறிஞ்சி நிலம். ஓகே, குறிஞ்சியில் வாழ்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க? குறவர், குறத்தியர். அவங்களோட ஆக்குபேஷன் என்ன? இங்கே பார்த்தோன்னா தெரியும். Here some persons are gathering honey.
தேன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, தேன் கூட்டிலேருந்து தேன் எடுக்கிறாங்க. அப்புறம் அதர் ஆக்குபேஷன் என்னது? ஹண்டிங், கேதரிங் ரூட்ஸ் அண்ட் ஹனி. ஹண்டிங்னா தெரியலையா? வேட்டையாடுவாங்க. அவங்களோட வேலை என்ன? ஹண்டிங், கேதரிங் ரூட்ஸ் அண்ட் ஹனி. வேர்கள்லாம் வந்து மருத்துவ குணத்துக்காக வேர்களெல்லாம் அவங்க சேகரிப்பாங்க. வேர்கள், தேன், மலையிலேருந்து மலைப்பகுதியில் என்ன கிடைக்கும்? தேன் கிடைக்கும். ஓகே, ஹனி. அண்ட் வாட் ஆர் த பிளான்ஸ் தே ஆர் பிளான்டட்? பேம்பூ. இங்கே ஹியர் தே ஆர் ஷோயிங் பேம்பூ ஹியர். பேம்பூனா என்னது? மூங்கில். பேம்பூ, வெங்கை, குறிஞ்சி ஃப்ளார். அங்கே இருக்க ஃப்ளாரோட பேர் குறிஞ்சி பூ பூக்கும். தட் ஃப்ளார்ஸ் பிளாசம்ஸ் ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் அது பூக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அனிமல்ஸ். இங்கே என்ன அனிமல்ஸ் இருக்கும் மலைப்பகுதியில்? மங்கீஸ். அதை தவிர என்னென்ன இருக்கும்? மங்கி, டீர், பீகாக், பேரட். ஓகே, மான், குரங்கு, மயில், கிளி இதெல்லாம் இருக்கும். ஓகே, தென் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அவங்க என்ன இசைக்கருவி வாசித்தாங்க? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் இஸ் நோன் அஸ் குறிஞ்சி யாழ். அதுக்கு பேர் என்னது? யாழ்னு சொல்லுவாங்க. அந்த இசைக்கருவி தான் மீட்டினாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த தீம் ஆஃப் த குறிஞ்சி லேண்ட். மவுண்டெயின்ஸில் வந்து அவங்க மக்களை என்ன சொல்லுவாங்க? குறவன், குறத்தியருங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வேலை என்ன? தேன் சேகரிக்கிறது, வேட்டையாடுறது. அங்கே என்ன வளர்க்குறாங்கன்னா மூங்கில் காடுகள் நிறைய இருக்கும். என்னென்ன அனிமல்ஸ் வந்து மங்கி, டீர், பீகாக் இருக்கும். பேர்ட்ஸில் வந்து பீகாக், பேரட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். சரியா? மலைப்பகுதிகளில். ஓகே, திஸ் இஸ் த தீம் ஆஃப் குறிஞ்சி லேண்ட். நெக்ஸ்ட்டு த பீப்புள் அண்ட் தியர் ஆக்குபேஷன்ஸ். அங்கே வந்து குறவர், குறத்தியர் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? வாட் ஆர் தியர் ஆக்குபேஷன்ஸ்னு பாரு. ஸோ the name according to the occupation they are called பொறுப்பன். what do you mean by பொறுப்பன்? பொறுப்பன்னா soldier. பொறுப்பன்னா soldier, வீரர்கள். and வெறுப்பன். வெறுப்பன் means leader of the tribe. okay, weaponist, leader of the tribe. அந்த குழுக்கே ஒரு தலைவன் இருப்பான். he is known as வெறுப்பன். okay, next சிலம்பன். சிலம்பன் மீன்ஸ் மாஸ்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஓகே, த ஆர்ட்ஸ் ஆஃப் ஃபைட்டிங். குத்துச்சண்டை இதெல்லாம் பார்த்துருக்கியா? அது மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு ஒரு ஃபைட்டிங் இருக்குது. அதோட மாஸ்டரோட பேர் தான் சிலம்பன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குறவர். குறவர் மீன்ஸ் தே ஆர் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர். வேட்டையாடி அந்த வேர்கள், தேனெல்லாம் சேகரிக்குங்க பேர் என்ன? குறவர் அப்படிங்கிறாங்க. அடுத்து கன்வர். கன்வர் அப்படின்னா பீப்புள் ஆஃப் த மவுண்டெயினேரியஸ் ஃபாரஸ்ட். இந்த மலை ஜாதியினர் மற்ற எல்லா மக்களையும் என்ன சொல்கிறாங்க? கன்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரும். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி த மீனிங் ஆஃப் பொறுப்பன், வெப்பன், சிலம்பன், குறவர், கன்வர் அப்படின்னா யார் அப்படின்னு படிக்கணும். அந்த பீப்புளுக்கு உள்ள பொசிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சாயில் ஆஃப் குறிஞ்சி லேண்ட். இந்த குறிஞ்சி நிலத்தில் என்ன மாதிரியான மண் இருக்கும் அப்படின்னா இது கம்போஸ் ஆஃப் ரெட் அண்ட் பிளாக் சாயில்ஸ். அது அங்கே மண் எப்படி இருக்கும்? ரெட் கலராக, சிவப்பு கலர் மண் கிடைக்கும், பிளாக் கலர் மண் கிடைக்கும், வித் ஸ்டோன்ஸ் அண்ட் பெபிள்ஸ். அங்கே அழகழகான கற்கள் கிடைக்கும். பெபிள்ஸ்லாம் வந்து அந்த ஃபிஷ் டேங்க்லாம் போடுவோம் இல்லையா? பல்லன்னு ஒரு கல், குட்டி கல், கூழாங்கல் மாதிரி. ஓகே, தட் இஸ் நோன் அஸ் பெபிள்ஸ். அப்போ இந்த சாயில் ஆஃப் குறிஞ்சி லேண்ட் வந்து என்னது? ரெட் அண்ட் பிளாக் சாயில்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சம் இம்பார்ட்டன்ட் ஹில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்த மலைப்பகுதிகள் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது? டு யூ நோ திஸ்? கொல்லி ஹில்ஸ், சேர்வராயன் ஹில்ஸ், கல்வராயன் ஹில்ஸ், நீலகிரி ஹில்ஸ், ஜாவத் ஹில்ஸ், ஏலகிரி. ஸோ இங்கெல்லாம் போயிருக்கியா நீ? ஸோ நான் இந்த நீலகிரி ஹில்ஸ் போயிருக்கேன், ஏலகிரி போயிருக்கேன். ஓகே, கொல்லிலாம் போனதில்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் மலைகள் இருக்குது. ஓகே, தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ஹில்ஸ் இன் அவர் தமிழ்நாடு. கொல்லி, சேர்வராயன் ஹில்ஸ், கல்வராயன், நீல்கிரிஸ், ஜாவத் ஹில்ஸ், ஏலகிரி ஹில்ஸ். ஓகே, let's see the miraculous flower குறிஞ்சி here. இந்த மவுண்டெயின்ஸில் குறிஞ்சி பூ பூக்குன்னு சொன்னேன் இல்லையா? 12 இயர்ஸ்க்கு ஒரு தடவை. திஸ் இஸ் தட் ஃப்ளார். ஓகே, அந்த ஃப்ளார் இங்கே பாருங்கள்.
The miraculous குறிஞ்சி flower grows once in 12 years. 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் வளரும். The flower grows well in the western Ghats. ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்கிறோம் இல்லையா, வெஸ்டர்ன் கட்ஸ், அங்கே தான் இந்த பூக்களை நீங்கள் பார்க்கலாம். இட் ஃப்ளார்ஸ் in the month of July to September. எந்த மந்தில் இந்த பூ பூக்கும்? ஜூலை டு செப்டம்பர். ஓகே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 3 monthsல தான் இந்த பூ பூக்கும். திஸ் ஃப்ளார் ஹேஸ் மெடிசினல் வேல்யூ. நல்ல மருத்துவ குணங்கள்லாம் இந்த ஃப்ளாருக்கு இருக்குது. ஓகே கிட்ஸ். நெக்ஸ்ட், இந்த செகண்ட் லேண்ட் ஃபார்ம் இஸ் ஃபாரஸ்ட். ஓகே, ஃபாரஸ்ட் தெரியுமா? what do you mean by forest? Forest is the it consists of very large group of trees. காடுகள், அடர்ந்த காடுகள் எப்படி இருக்கும்? மரங்கள் நிறைய இருக்கும். லார்ஜ் ஏரியா கவர்ட் பை ட்ரீஸ் இஸ் கால்ட் ஃபாரஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மரங்கள் இருக்குது பார்த்தியா? இந்த ஃபாரஸ்ட் ரீஜன் இஸ் ரெஃபர்ட் அஸ் முல்லை லேண்ட். இந்த லேண்டை என்ன சொல்கிறாங்க? முல்லை லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபாரஸ்ட் ஏரியா இஸ் நோன் அஸ் முல்லை லேண்ட். ஓகே, திஸ் ரீஜன் இஸ் ஆல்சோ கால்டு செம்புலம். அப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவை என்னென்ன சொல்கிறாங்க? முல்லை லேண்டுன்னு சொல்கிறாங்க, செம்புலம் சொல்கிறாங்க. வை இட் இஸ் நோன் அஸ் செம்புலம்? டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் சாயில். இந்த காடுகளில் வந்து மண் எப்படி இருக்கும்? சக்கப்பு கலரில் இருக்கும். ஸோ தே ஆர் நோன் அஸ் செம்புலம். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை ஃபாரஸ்ட்? காடுனா என்ன? a large area covered by trees. Okay, next the theme of this this is what land? முல்லை லேண்ட். ஃபாரஸ்ட் என்ன சொல்கிறாங்க? மலைப்பகுதி தான் குறிஞ்சி லேண்டு. ஃபாரஸ்ட் இஸ் நோன் அஸ் முல்லை லேண்ட். முல்லை லேண்டோட தீம் என்ன? த deity is திருமால். ஸோ ஹியர் த deity is திருமால். பீப்புள், அங்கே இருக்க பீப்புள் என்னன்னு சொல்கிறாங்க? இடையர், இடைச்சியர், ஆயர், ஆய்ச்சியருங்கிறாங்க. அவங்களோட தொழில் என்ன? ஆக்குபேஷன் கேட்டில் ரியரிங். கேட்டில் ரியரிங்னா ஆடு மாடு மேய்க்கிறது. கேதரிங் ஃப்ரூட்ஸ். கேதரிங் ஃப்ரூட்ஸ் மீன்ஸ் பழங்கள் எல்லாம் சேகரிப்பாங்க. சோயிங் மில்லட்ஸ். மில்லட்ஸ்னா என்ன? திணை வகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயிர் செய்வாங்க. ஓகே, கேட்டில், அப்போ விவசாயம் பண்ணுறாங்க மெயினாக. ஓகே, முல்லை லேண்டில் என்ன பண்ணுறாங்க? கேட்டில் ரியரிங், கேதரிங் ஃப்ரூட்ஸ், சோயிங் மில்லட்ஸ். பிளான்ட் என்ன பிளான்ட்டு? கோவா. நிறைய பழ வகைகள்லாம் அங்கே பயிரிடுறாங்க. ஃப்ளவர்ஸ் எடுத்தேன்னா முல்லைப்பூ, அங்கே நிறைய நல்லா பூக்கும். அண்ட் அனிமல் அண்ட் பேர்ட்ஸ், பியர், ரேபிட், பேரட். ஓகே, கரடி, முயல், கிளி எல்லாம் அங்கே இருக்கும். அண்ட் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முல்லையாழ். ஓகே, அங்கே குறிஞ்சியாழ் பார்த்த மாதிரி இங்கே முல்லையாழ். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் த தீம் ஆஃப் முல்லை லேண்ட். இங்கே பாரு இந்த இதெல்லாம். ஸோ இது அவங்களோட டெய்டி. ஸோ அங்கே நம்ம சொன்னோம் இல்லையா இந்த தீமை, அதெல்லாம் இங்கே காட்டியிருக்காங்க. டெய்டி. இந்த பாரு, கேட்டில் ரேர்மெண்ட்ஸ் ஆடு மாடு மேய்க்கிறது. சோயிங் மில்லட்ஸ், கம்பு, கேழ்வரகு, திணை, இதெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நோன் அஸ் முல்லை ஃப்ளார். அங்கே என்னென்ன அனிமல் இருக்கும்? ரேபிட், முயல், எல்லா வகை மிருகங்களும் இருக்கும். அனிமல்ஸ் அண்ட் பேரட். பேரட் நிறைய இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த தீம் ஆஃப் முல்லை லேண்ட். ஸோ த பீப்புள் அண்ட் த ஆக்குபேஷன்ஸ் தேர். முல்லை லேண்டில் வந்து முல்லைங்கிறது என்ன? காட்டுப்பகுதி. ஓகே, அங்கே என்ன பீப்புள் இருப்பாங்க? இடையர் இருப்பாங்க. இடையர் மீன்ஸ் மில்க் செல்லர், பால் விற்பாங்க இல்லையா, அவங்க பேர் தான் இடையர். ஆயர், ஆயர் மீன்ஸ் கேட்டில் ரியரர். ஆடு மாடு மேய்க்கிறவங்கள ஆயர்னுவாங்க, பால் விற்கிறவங்கள இடையர்னு சொல்லுவாங்க. இந்த சாயில் ஆஃப் முல்லை லேண்ட், இங்கே உள்ள மண் எப்படி இருக்கும்? இந்த முல்லை ஹேஸ் ரெட் சாயில் வித் ஸ்டோன்ஸ் அண்ட் பெபிள்ஸ். இங்கேயும் இந்த ஃபாரஸ்ட்லேயும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ், பெபிள்ஸ்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ என்னென்ன ஃபாரஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்குது? டு யூ நோ தட்? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? பிச்சாவரம் இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். கடலூர் டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபாரஸ்ட் இருக்குது? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது. அண்ட் மலை ஃபாரஸ்ட் இன் நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட். ஊட்டியில் என்ன இருக்குது? மலை ஃபாரஸ்ட். ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆர் இன் கன்னியாகுமரி. ஷோலா ஃபாரஸ்ட் இன் கோயம்புத்தூர். இதுவும் படிச்சுக்கோ, மேட்ச் த ஃபாலோயிங்னு வரும். எந்தெந்த ஃபாரஸ்ட் வந்து தமிழ்நாட்டில், வாட் ஆர் த ஃபாரஸ்ட் இன் தமிழ்நாடு? மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், மலை ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஷோலா ஃபாரஸ்ட். இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஓகே கிட்ஸ், நெக்ஸ்ட் லெட் அஸ் நோ. ஸோ இந்த முல்லை லேண்டில் என்னென்ன வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதோட யூஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ், பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பேப்பர் எதுலேருந்து வருது?
bamboo and தைலா, குடைவேல். இந்த ட்ரீஸ்ல இருந்து என்ன தயாரிக்கிறாங்க? பேப்பர். அண்ட் சேஃப்டி மேட்ச், தீப்பெட்டிகள் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? ஆயிலை, முள் இலவு, இந்த பிளான்ஸ்லேருந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், நல்ல வாசனை திரவியங்கள், சாண்டில் ட்ரீ, சந்தன மரத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. பாம் அண்ட் சோப், இது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? இலுப்பை, நீம் ட்ரீ, புங்கம் ட்ரீ, இதெல்லாம் ட்ரீஸோட நேம். இந்த ட்ரீஸ்லேருந்து தான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க தயார் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாரஸ்ட், பிச்சாவரம் ஃபாரஸ்ட். ஓகே, இந்த படத்தில் என்ன பார்க்குறோம்? இந்த பிச்சாவரம் ஃபாரஸ்ட்டை பார்க்குறோம். நல்ல கடல் பகுதி இருக்குது, பக்கத்தில் மரங்கள் இருக்குது. இட் இஸ் அ வில்லேஜ் நியர் சிதம்பரம் இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த பிச்சாவரம் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது? கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குது? தமிழ்நாடு. ஓகே, திஸ் ஃபாரஸ்ட் இஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவிலேயே இது எத்தனாவது பிக்கஸ்ட்டு? செகண்ட் பிக்கஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே ரெண்டாவது பெரிய காடு. இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஸ்மால் வெஜிடேஷன், அக்வாட்டிக் அனிமல்ஸ் எக்ஸெட்ரா வித் மாய்ஸ்ட் டெம்பரேச்சர். இதில் நிறைய வெஜிடேஷன்ஸ்லாம் வருது இந்த இடத்துல. ஓகே, ஸோ தேர்ட் ஃபீல்ட் இஸ் மருதம் லேண்ட். We will see this in the next class. Okay kids? Okay, after this we cover the today's social class. Okay, two types of land பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஒன்று mountain, and the land of mountain, it is known as குறிஞ்சி land, and then forest area, that is known as முல்லை land. Okay kids, thank you.